அஸ்தம்பட்டி பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 72வது மாண்புமிகு தலைமையாளர்களின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் ஜி.கே. சுபாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்று வருகிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு நலத்திட்ட உணர்வுகள் வழங்குவதால் நமது கழக தோழர்களும் கழக நிர்வாகிகளும் அனைவரும் பொறுமை காத்து விழாவை சிறப்பிக்குமாறு தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர் திரு பவானி கண்ணன் அவர்களுக்கும் இளம் பேச்சாளர் செல்வி சேரம் சரண்யா அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது 8வது கூட்டத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் உற்சாகல் கண்டே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே என்று சொல்லி இன்று நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா. இன்னைக்கு நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லி பாராட்டினாலும் அதற்கு ஈடு இணையாகாது. இங்கே இந்தியாவினுடைய சிறந்த முதல்வரே, திராவிட மாடல் நாயகரே, மார்ச் 1 கலைஞரின் சன்னே, எங்களின் அப்பாவே, உங்களை அப்பா 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 என்று உதட்டை மடிக்காமல் கடிக்காமல் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோமே. அப்பா என்ற 3 எழுத்து மந்திரம் எங்களுக்கு கொடுத்த சித்திரமா? இல்லை இல்லை, சுதையாத வரலாற்று பத்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களை போன்ற இளம் பேச்சாளர்களை இப்படிப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்புகளை வழங்கிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு இங்கே வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஜி சானாவாஸ் 13வது கோட்ட செயலாளர் அவர்களே, முன்னிலை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சேலம் மாநகரத்தினுடைய மேயர். உண்மையா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, தந்தை பெரியார் இருக்காரு பாத்தீங்களா, தந்தை பெரியார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து உட்காரும் பொழுது அவரால் நடக்கவே முடியாதாம். மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு மேடையிலும் வந்து உட்காருவார். அதே போல தனக்கு உடல்நிலை இன்னைக்கு சரியில்லைனாலும் பெரியாரை போல நானும் இந்த கூட்டத்திற்கு கொள்கைக்காகவும் மக்களுக்காகவும் வருவேன்னு நம்முடைய மாண்புமிகு மேயர் அப்பா அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா, நம்முடைய சேலம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேயர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர்களையும் வணங்கி இங்கே அஸ்தம்பட்டி பகுதி கோட்ட கழக செயலாளர்கள் எஸ் மாதேஸ்வரன், பி.சி. கண்ணன், பி. செல்வம் அண்ணன் அவர்களே, அஸ்தம்பட்டி பகுதி கழக நிர்வாகிகள் ஆர். மாதேசன், எம். சுரேஷ் குமார், எம்.இ., எம். லலிதா முரளி, பி. தேவதாஸ், சி.ஐ. எடிஷன் ஜெபதுரை, டி. மகாலிங்கம், ஜே. மணிகண்டன், பி. ரமேஷ், கே. ஆனந்தகுமார், ஆர். ராஜேஷ் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வழங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்பா அவர்களை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சேலம் மாவட்டம் அழகான மலைகளால் நிறைந்த அழகான மாவட்டம். இந்த மாவட்டத்துல ஜருகு மலை அப்படிங்கிற ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையில 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 100 வருடங்களுக்கு மேலாக மின்சார வசதியே இல்லாம இருளில் கிடந்த அந்த மக்களுக்கு மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர் தான் நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்பா அவர்கள். கடந்த மாதம் வந்துட்டு இலவசமாக சமுதாய வளைகாப்பு
சார்பு அணிகள், கழக மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, ஒரு வாசல் விடுவோம், ஒரு வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லி இந்தியாவிலேயே தான் பெத்த பிள்ளைய உஷா கைதியாக அனுப்பி வைத்த ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர். மேயர் கோச்சுக்க கூடாது, நானா இருந்தா இந்த கட்சிக்கு வேணா கபடாய் வேணான்னு பொண்டாட்டி கூட்டிட்டு போயிருக்கேன். 90 நாளுங்க, 90 நாள் கல்யாணம் முடிஞ்சு 90 நாள் எவன் பொண்டாட்டி விட்டு போவான்? போயிட்டாரு. போய் என்ன பெரிய இன்னைக்கு சிக்கன் போடுறீங்க அந்த மாதிரியா போட்டான். இன்னைக்கு கொண்டு போய் தொழுநோயை அடைச்சு வச்சு அறையில் அடைச்சோம். வேண்டானாரு. அப்பதான் கழகத்தின் பொதுச் செயலாளர் இனமான தலைவர் பேராசிரியர் பெருந்தகை சொன்னார், கூறுகட்டு போய் தெரியாதீங்க, போடுங்க அவன் அப்படின்னு. அவன் தான் இந்த நாட்டையும் இந்த மக்களை காப்பாற்ற போறான், அவனை போடுங்கன்னார். போட்டாங்க. 84 தேர்தல் ஆயிரவிளக்கு தொகுதியில முத நிக்கிறாரு. கே.ஏ. கிருஷ்ணசாமி தோக்குறார். 89 வெற்றி பெறுகிறார். 91 தோக்குறார். உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இல்லாத வரலாற்று பெருமை மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது. என்னன்னு கேட்டா ஒரே நேரத்தில் 50 லட்சம் வாக்காளரை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் நலத்திட்ட பொருள் கிடைக்கும். தயவு செய்து முன்னெடுத்து நம்ம தேடி வராதீங்க. ஒவ்வொருத்தரும் வாங்க.